வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து சேஃப்டி சீலர் போட வேண்டியது வந்து டச் விட் அப்ளை பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம வந்து க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்க போகிறோம். சேஃப்டி சீலர்னால் முதல்ல வந்து நம்ம சீலரை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி சிமெண்ட்லாம் பட்டா கரையாகாமல் இருக்கும். அதுதான் இவங்க வந்து வாசகல் வைக்கிறப்போ சீலருக்கு பதிலாக டச் விட் வாங்கி வச்சிட்டாங்க. அதை தான் வந்து இப்போது க்ளீன் பண்ணுறோம். இதுமாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க் அதிகமாகிடும். வீடியோவில் பார்க்குற மாதிரி க்ளீனாக மூளை முடுக்கெலாம் க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணணும். டச் விட் அப்ளை பண்ணிட்டாலும் நம்ம மேலே தேய்ச்சி டச் விட்டே கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் அது வந்து 4 அடியில் வந்து வெளுத்து போன மாதிரி ஆகிடும். அதாவது அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் வெளுத்து போன மாதிரி ஆகிடும். பாசு பூச்சா மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ரீபாலிஷ் பண்ணுறப்போ அது வந்து பாசு பூச்சா மாதிரி தான் இருக்கும். க்ளீனாக ஒரு பளிச்சுன்னு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை தேய்ச்சி உடனே நம்ம பாலிஷ் பண்ணுறப்போ நல்லா ஒரு புதுசு மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் டச் வுட்டில் அதுமாரி ஃபினிஷிங் வராது. டச் வுட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒர்க்லாம் பண்ணலாம். இன்டீரியர் ஒர்க்லாம் வந்து டச் வுட் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அவ்வளோ சீக்கிரம் வெளுத்துலாம் போகாது, நல்லா லைஃப் இருக்கும். ஆனால் இதுமாதிரி அவுட்டரில் வெளியெலாம் நீங்கள் டச் வுட் அப்ளை பண்ணாக்கா நல்லா இருக்காது. அதை அப்ளை பண்ணிட்டாக்கா இது மாதிரி க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்கணும் டச் வுட்டை. எந்த அளவுக்கு க்ளீனானா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடணும். அந்த பழைய டச் விட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பொங்கி பொங்கி வரா மாதிரி இருக்கும். சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து தோல்லாம் உறிஞ்சி வந்தால் எப்படி இருக்கும் அதுமாதிரி உறிஞ்சி வரா மாதிரி இருக்கும் பாலிஷ் போட்டால். இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா சீவி தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதான் டச் வுட் அப்ளை பண்ணுங்கள். அதுமாதிரி வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள். வெயில் படல தண்ணி படல அப்படின்னா நம்ம நார்மலான பாலிஷ் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து டச் வுட் அப்ளை பண்ணிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வந்து டவுட்டாக இருக்கும். அது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். டச் வுட் அடிச்சிக்கிறாங்கன்னா அப்படியே ஒரு பார்க்கறதுக்கு மினமினானுங்கிற மாதிரி இருக்கும், டைட்டாக இருக்கும் தேய்ச்சாக்கா. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தின்னர் என்சி தின்னர் தொட்டு இது மாதிரி பிழிஞ்சு மேலே விட்றீங்க அப்படின்னா அது ஒழி வரப்போ அங்கே வந்து அப்படியே பொங்கி வரா மாதிரி வரும். அது மாதிரி தொட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அப்படியே நம்ம தோல்லாம் உறிஞ்சா எப்படி வரும், தோல் உறிஞ்சா எப்படி வருமோ அது மாதிரியான ஒரு மாதிரியாக உறிஞ்சி வரும். அதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்குது.